பெப்பர், சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச பவுடர். நம்ம ஃபைனலாக வந்து குடிக்கும்போது போட்டுட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரைச்சி போட்டு செய்கிறதுக்கும் கட் பண்ணி போட்டு செய்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இந்த டிஷ்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்து ஜூஸியாக இருக்கும். சூப்பரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு.